வணக்கம். இந்திய கூட்டணி சார்பில் டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை டெல்லி செல்கிறார். இந்த நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழ்நாட்டில் வரலாறு காணாத கனமழை கொட்டி வருகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சரின் டெல்லி பயணம் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருப்பினும் அவருடைய பயணத்தில் இதுவரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை பெய்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் இருக்கும் ஏரி, குளங்கள் எல்லாம் நிரம்பி குடியிருப்பிற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் முதல் தளம் வரை தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதுவரை இப்படி ஒரு மழை வெள்ளத்தை பார்த்ததே இல்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. முற்றிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கிறது. இந்த சூழலில் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களில் வெள்ள நிவாரண பணிகளை முடுக்கிவிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நிவாரண முகாம்கள் அமைத்து மக்களுக்கான உணவு உள்ளிட்ட உதவிகளை வழங்க அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை டெல்லி புறப்படுகிறார். அவர் எதிர்க்கட்சிகள் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்திய கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். விரைவில் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தேசிய அளவில் முன்னெடுக்க வேண்டிய விவகாரங்கள் குறித்து திமுகவின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிக்க உள்ளார். இந்த கூட்டத்தில் மாநில கட்சிகள் செல்வாக்கு செலுத்தும் மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி குறைவான தொகுதிகளில் போட்டியிடுமாறு ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்த இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு தென் மாநிலங்களில் கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் இருந்தாலும் வட மாநிலங்களில் எதிர்பார்த்த அளவு இல்லை. அண்மையில் நடைபெற்ற ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி வாகை சூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தோல்வியை தழுவி அதிர்ச்சியை கொடுத்தது. இதனால் காங்கிரஸ் கட்சி மீண்டும் தோல்வியடைந்த மாநிலங்களில் நிர்வாகிகளை மாற்றி அமைக்கும் பணியில் காங்கிரஸ் மேலிடம் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த மாநிலங்களில் தங்களுக்கு எவ்வளவு சீட்டு வேண்டும் என்பதை டெல்லியில் நடைபெற இருக்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் சொல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.